உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்க. கடவுளே கிருஷ்ணா, ஒரு நிமிஷம் என்ன பயமுறுத்திட்டீங்க. மோகன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அவ ஆபீஸ்க்கு வரா, அவளை வேற ஏதாவது ட்ரை பண்ண சொல்லு. இது ஆபீஸ்க்கு நல்லா இருக்காது. ஆனா இது ராதா, ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வா. குஷி வா வா, மோனியா சீக்கிரம் வா. குஷி வா. ஆனா ராதா, இந்த புடவை ராதா, தெரியாதனமா இவ மேல பணம் கட்டிட்டேன். இவளுக்கு யார் புரிய வைக்கிறது? அம்மா, ஆபீஸ்க்கு போக நான் தயாரா இருக்கேன். அடக்கடவுளே, இவ ஆபீஸ்க்கு தான் போறாளா இல்ல ஏதாவது கல்யாணத்துக்கு போறாளா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ ஆபீஸ்க்கு போய் ஏதாவது கல்யாண கச்சேரி பண்ண போறாளா இல்ல வேலை பார்க்க போறாளா? அண்ணி, அவளை பாரு. இங்க பாருங்க, உங்க பணம் கிடைக்க போறது இல்லைங்கிறது கன்ஃபார்ம். இப்ப கூட யோசிச்சு பாத்துக்கங்க. ராதா, நீ ஆபீஸ்க்கு போறல, இப்படியே வா போக போற? ஆமாம்மா, அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஆபீஸ்க்கு முதல் நாள்ல, அதனாலதான் புது புடவை ஒண்ணு கட்டிக்கிட்டு அழகழகா நகையெல்லாம் போட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். பாக்குறவங்களுக்கு தெரியணும்ல, நான் ஆபீஸ் முதலாளியோட மனைவின்னு. ஓ, உங்க மருமகளும் கூட, அதனாலதான் இப்படி தயாராயிட்டு வந்திருக்கேன். வெரி குட். தேங்க்யூ. நீ சொல்றது கரெக்ட் தான் ராதா. எப்படி வந்திருக்கா பாரு என் பொண்ணு, பாரு பாரு. நீ கண்டிப்பா ஆபீஸ்க்கு போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட 3 கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். ராதா ஏதாவது நல்ல காரியம் பண்ணானா அதை தடுக்கிறதுக்கு உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுவல. தாமினி அக்கா, அம்மா ஆபீஸ்க்கு போறதுக்கு எனக்கு ஏற்கனவே அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால உங்களோட இந்த பேச்செல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. நீங்க பேசுறத கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. வெரி குட் ராதா. கண்டிப்பா நாங்க தான் ஜெயிக்க போறோம். ஏற்கனவே அங்க போற ஆரம்பிச்சாச்சு. வெற்றி நம்ம பக்கம் தான். என்ன சொல்றீங்க? அவசரப்படாத ராதா. அம்மா என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா? நம்மளோட பேரு, நம்ம மரியாதை, நம்ம வேலையை பொறுத்து தான் இருக்கு. உனக்கும் தாமினிக்கும் நடுவுல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க நடந்த மாதிரி ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சுன்னா அது நமக்கு பெரிய அவமானமா போயிடும் ராதா. அதனால வேலை நடக்கிற இடத்துல எந்த தப்பும் நடக்க கூடாது. எப்படி இந்த வீடு உன்னோட பொறுப்போ அதே மாதிரி ஆபீஸ் என்னோட பொறுப்பு. அதனால நான் என்ன செய்ய சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். தாமினி, ராதா உன்னோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம். மோகன், நீ ஆபீஸ்க்கு போய் 7 வருஷம் ஆகுது. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் நான் என்னோட கடின உழைப்பால தான் அந்த ஆபீஸை நடத்திட்டு இருக்கேன். என்னோட அந்த கடின உழைப்புக்கு இந்த ஒரு சின்ன ஆசை கூட எனக்கு இருக்க கூடாதா?
ஆபீஸ் எப்படி நடக்கணும் நடக்க கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணலாம்ல. நான் ஒத்துக்கிறேன். நான் ஓனர் கிடையாது, ஓனரோட பொண்டாட்டியும் கிடையாது. ஆனா இந்த பிசினஸ், பிரிண்டிங் பிரஸ் எல்லாத்துக்கும் நான் தானே கேர்டேக்கர். மோகன், தாமினி சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். நீ ஆபீஸ்க்கு போகாத இந்த 7 வருஷத்துல தாமினி தான் ஆபீஸ் பொறுப்பு மொத்தத்தையும் ஏத்துக்கிட்டு இருக்கா. அவ உழைப்பு அதுல நிறைய இருக்கு. சோ ஆபீஸ எப்படி நடத்தணும், அங்க இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன, அதெல்லாம் முடிவு பண்ற உரிமை தாமினிக்கு தான் இருக்கு. நீ சொல்லு தாமினி, உன்னுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னன்னு தெளிவா சொல்லு. உன்னோட கண்டிஷன்ஸ்னால யாரும் ஹர்ட் ஆயிடக்கூடாது. சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, ஆபீஸ்ல இருக்கிற யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் நீ மோகனோட பொண்டாட்டின்னு தெரியக்கூடாது. ஏன் கூடாது? அதுக்கும் என்னோட வேலைக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கிறாதா? ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் நீ மோகனோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் எல்லாரும் உன் முன்னாடி தலை குனிஞ்சுதான் நிப்பாங்க. யாரும் எப்பவும் உன்கிட்ட ஒழுங்காவே வேலை வாங்க மாட்டாங்க. உன்னை அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. ஆபீஸ்ல உனக்கான இடத்த நீ உன்னோட உழைப்பால தான் சம்பாதிக்கணும், மோகனோட பொண்டாட்டியா இல்ல. இப்போ இந்த ராதா கிளீன் போல்ட் ஆயிட்டா. சரி, நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் நான் தான் திருமதி ராதா மோகன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.